வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஹனுமான். சுந்தரகாண்டம் பார்ட் 9. ஹனுமானால் தன்னுடைய மகன் அக்ஷகுமாரன் வதைக்கப்பட்டான் என்ற செய்தியை கேட்டதும் பேருடல் கொண்ட ராவணன் தன்னுடைய கட்டுக்கடங்காத சோகத்தை அடக்கிக் கொண்டு மனதை தைரியப்படுத்தி கொண்டு தன்னுடைய இன்னொரு மகனான இந்திரஜித்திடம் சீற்றத்துடன் ஆணைகளை பிறப்பித்தான். மகனே இந்திரஜித், நீ அஸ்திர வித்தையில் நிபுணன். பிரம்மாவை குறித்து தவம் செய்து பிரம்மாஸ்திரத்தை பெற்றவன். யுத்தகலத்தில் உன்னை எவராலும் எதிர்க்க முடியாது. உனக்கு தோல் வலிமையும் அதிகம், தவ வலிமையும் அதிகம். அறிவிலும் சிறந்தவன் நீ. எல்லாவற்றிலும் எனக்கு இணையானவன். அந்த வானரத்தால் நம் பெரும் படைகள் அழிக்கப்பட்டு விட்டன. எல்லா கிங்கரர்களும் அரக்கன் ஜம்புமாலியும் மந்திரி குமாரர்களும் சேனை தலைவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். உன் சகோதரன் அக்ஷகுமாரனும் கொல்லப்பட்டு விட்டான். உன்னிடம் நான் பெரும் மதிப்பு வைத்திருக்கிறேன். அந்த வானரத்தால் கூட்டம் கூட்டமாக படைகள் அழிக்கப்படுவதால் எவ்வளவு வீரர்களுடன் நீ சென்றாலும் அது உபயோகமில்லை. வஜ்ராயுதமும் இவனிடம் பயன்படாது. ஆயுதங்களாலும் கொல்ல முடியாது. நன்றாக சிந்தித்து செயல்படு மகனே. பிரம்மாஸ்திரத்தை நினைவில் கொள்ளென்று பலவித ஆலோசனைகளை கூறினான். உடனே இந்திரஜித்தும் போரில் பேரார்வம் கொண்டு உற்சாகமடைந்து தந்தையை வலம் வந்து வணங்கிவிட்டு வெளியே கிளம்பினான். எப்படி தெரியுமா? கருடனைப் போல வேகமுடைய வெண்மையான கூர்மையான தெற்றுப்பற்களை கொண்ட 4 புலிகள் பூட்டப்பட்டதும் எங்கும் தடையின்றி செல்லக்கூடியதுமான ரதத்தில் ஏறி தன் மாளிகையிலிருந்து வெளியே கிளம்பினான். பின் மரங்கள் நிறைந்த பாதையின் வழியே ஹனுமன் இருக்குமிடம் விரைவாக வந்து சேர்ந்தான். போரில் வல்லவனான இந்திரஜித் மிக பெரிய வில்லையும் கூரிய நுனியுடைய அம்புகளையும் எடுத்துக்கொண்டு ஹனுமானை நோக்கி சென்றான். அப்பொழுது எல்லா திசைகளும் கலங்கின. குரூர விலங்குகள் பலவிதமாக குக்குரலிட்டன. வேகமாக ரதத்தில் வந்த இந்திரஜித்தை பார்த்த ஹனுமான் சிங்கநாதம் செய்து சுறுசுறுப்படைந்து பேருருவம் எடுத்துக்கொண்டார். இருவரும் மிக உக்கிரமாக போர் செய்தார்கள். மகாரதனும் வில்லாலியும் போரில் தேர்ச்சி பெற்றவனுமான இந்திரஜித்தின் பானவேகத்தை வீணாக்கி தன்னை மிக வளர்த்து கொண்டு ஆகாயத்தை அடைந்தார் மாருதி. அப்போது இந்திரஜித் வஜ்ராயுதம் போல் வேகம் கொண்ட அம்புகளை தொடர்ச்சியாக அவரை நோக்கி செலுத்தினான். குறிப்பார்த்து விடப்பட்ட அவன் அம்புகள் எல்லாவற்றையும் வீணாக்கிவிட்டு அம்புகளுக்கு இடையில் புகுந்து வந்தார் மாருதி. அவர்கள் இருவருமே ஆச்சரியமான யுத்தத்தை திறமையாக செய்தார்கள். ஹனுமானை வெல்வதற்கான நுணுக்கத்தை இந்திரஜித் அறிந்திருக்கவில்லை. இந்திரஜித்தை வெல்லும் வழியை ஹனுமானும் அறியவில்லை. இவ்விருவரும் ஒருவரை ஒருவர் வீழ்த்த முடியாதவர்களாக இருந்தார்கள். பெருங்கவலையடைந்த இந்திரஜித் இந்த வானரத்தை கொல்ல முடியாது என்பதை தெரிந்து கொண்டு அதை கட்டி போட்டு விடுவதுதான் சிறந்தது என்ற முடிவுக்கு வந்தான். இதை எவ்வாறு செயல்படுத்துவது என யோசித்தான். அவன் அஸ்திரக்கலை வல்லுநன் அல்லவா? அஸ்திரங்களால் இந்த வானரத்தை கொல்ல முடியாது என்று புரிந்து கொண்டு பிரம்மாஸ்திரத்தை ஹனுமனை நோக்கி செலுத்தி அவரை அதனால் கட்டி போட்டான். அந்த அஸ்திரத்தால் கட்டுண்ட ஹனுமான் செயலற்றவராகி பூமியில் விழுந்தார். தான் அஸ்திரத்தால் கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்து பிரம்மா தனக்கு அளித்த வரத்தையும் ஹனுமான் நினைவுபடுத்தி கொண்டார். இந்த அஸ்திரத்திலிருந்து விடுபடும் சக்தி தனக்கு பிரம்மாவின் அருளால் உண்டு என்றும், ஆனால் அதிலிருந்து என்னை விடுவித்து கொள்ள எனக்கு கொஞ்ச காலம் சக்தி கிடையாது. எனக்கு இதனால் யாதொரு உபத்திரவமும் நேராதென்றும், இதற்கு ஒரு முகூர்த்த காலம் வரை நான் கண்டிப்பாக கட்டுப்பட்டிருக்க வேண்டுமென்றும் பிரம்மா எனக்கு வரம் கொடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து தற்சமயம் பிரம்மாவின் ஆணைக்கு கட்டுப்படுவதுதான் சிறந்தது என்ற முடிவுக்கு வந்தார்.
ராட்சசர்களால் நான் பிடிக்கப்பட்டால்தான் ராட்சச மன்னனுடன் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அவர்கள் என்னை பிடித்து கொள்ளட்டும் என்று அமைதியாக இருந்தார். அருகே வந்த ராட்சசர்கள் ஹனுமான் எவ்வித சலனமும் இல்லாமல் இருப்பதை பார்த்து உறுதியான சணற்கயிற்றினாலும் மரப்பட்டைகளாலும் அவரை கட்டினார்கள். இவ்வாறு நாறுகளால் ஹனுமான் கட்டப்பட்டவுடன் அவர் பிரம்மாஸ்திரத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டார். ஏனெனில் பிரம்மாஸ்திரமானது தன்மேல் இன்னொரு கட்டு போடப்படுவதை சகித்து கொள்ளாது. அவர் பிரம்மாஸ்திரத்திலிருந்து விடுபட்டு விட்டதை உணர்ந்து கொண்டான். அஸ்திரக்கலை முழுவதும் அறிந்த இந்திரஜித் உடனே அவன், ஐயோ, இந்த அஸ்திரமே இவனிடம் வீணாகி போய்விட்டதால் இனி எந்த அஸ்திரமும் இந்த வானரனிடம் வேலை செய்யாதே, இனி நாம் உயிரோடு இருப்பது சந்தேகம்தான் என பெரும் கவலையடைந்தான். ஆனால் ஹனுமானோ தான் அஸ்திரத்திலிருந்து விடுபட்டு விட்டதை பிறர் அறியும்படி நடந்து கொள்ளவில்லை. கட்டுகளால் மிகவும் துன்பப்படுபவர் போலவே நடித்து கொண்டிருந்தார். கொடியவர்களான அந்த அரக்கர்களால் தடிகளாலும் முஷ்டிகளாலும் தாக்கப்பட்டு ராவணனிடம் இழுத்துச் செல்லப்பட்டார். பரிவாரங்கள் நிறைந்திருந்த அரசவையில் ராவணனிடம் அந்த வானர வீரரை அறிமுகப்படுத்தினான் இந்திரஜித். உடனே, யார் இவன்? யாரை சேர்ந்தவன்? எங்கிருந்து வந்தான்? இங்கே இவனுக்கு என்ன வேலை? இவனுக்கு யார் ஆதரவு? என்று அரசவையில் ராட்சச வீரர்களுக்குள் பேச்சுகள் ஆரம்பமாயின. கோபம் கொண்ட ராட்சசர்கள் இவனை கொன்று விடுவோம் என்றும் எரித்து விடுவோம் என்றும் தின்று விடுவோம் என்றும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். வானரரும் ராவணனும் ஒருவருக்கொருவர் அங்கே நேரடியாக பார்த்து கொண்டனர். கோபத்தால் கலங்கி சிவந்த கண்களுடன் ராவணன் அந்த வானரரை உற்று பார்த்தான். பின் முக்கிய அமைச்சர்களை அழைத்து அந்த குரங்கை விசாரிக்கும்படி உத்தரவிட்டான். வந்த காரியத்தை பற்றியும் அனுப்பியவர் யார் என்பது குறித்தும் முதலில் கேட்கப்பட்டார் ஆஞ்சநேயர். உடனே சிறிதும் தயக்கமில்லாமல், நான் வானரத் தலைவரிடமிருந்து தூதனாக வந்திருக்கிறேன் என்று கம்பீரமாக அறிவித்தார் மாருதி. நாம் இந்த லங்கேஸ்வரனை யுத்தகலத்தில் சந்திக்கலாம் என்று நினைத்தால் இந்த ராவணன் இப்படி எதிர்பாராத விதமாக தன்னை அவன் சபைக்கு அழைத்து வந்து விட்டானே என்று சினத்தால் சிவந்த கண்களுடன் அரக்க மன்னனை பார்த்தார் ஆஞ்சநேயர். நவரத்தினங்கள் இழைக்கப்பட்ட பிரகாசமாக மின்னும் தங்க மகுடம், வைரங்கள் மற்றும் நவரத்தினங்கள் இழைத்த பொன்னாலான விசித்திரமான அணிகலன்கள், உயர்ந்த பட்டாடைகள், செஞ்சந்தனை பூச்சு, பலவித வாசனை திரவியங்களால் விதம் விதமான வடிவங்களில் கோட்டுருவங்கள், சிவந்த கண்கள், கூர்மையான கோரை பற்கள், தொங்கும் உதடுகள், 10 தலைகள், ஸ்படிகத்தாலான நவரத்தினங்கள் இழைக்கப்பட்ட உயர்தரமான விரிப்புகள் விரிக்கப்பட்ட ஆசனத்தில் ஜம் என்று சௌகரியமாக அமர்ந்திருப்பவன், அலங்காரம் செய்து கொண்ட மிக அழகான பெண்கள் அருகில் சாமரம் வீச அமர்ந்திருப்பவன், அமைச்சர்களாலும் ஆலோசகர்களாலும் சூழப்பட்டு மிக தேஜஸுடையவனாக ராட்சச தலைவனை கண்டார் ஆஞ்சநேயர். அவனுடைய தேஜஸால் மயங்கி தனக்குள் சிந்தித்தார். ஆஹா, என்ன தோற்றம், என்ன தைரியம், என்ன ஆற்றல், என்ன சோபை! ஆஹா, இந்த ராட்சச மன்னனிடம் எல்லா லட்சணங்களும் எவ்வாறு சீராக பொருந்தியிருக்கிறது! இவன் மட்டும் அதர்மம் செய்யாதவனாக இருந்தால் தேவலோகத்தையும் தேவேந்திரனையும் கூட காப்பாற்றக்கூடியவனாக இருப்பான் என நினைத்தார். மேலும் இவன் மட்டும் கோபம் கொண்டால் இந்த உலகத்தையே கடலுக்குள் அமிழ்த்தி விடுவான் என்று புத்திமானான மாருதி பலவிதமாக சிந்தித்தார். ராவணனோ ஹனுமானை பார்த்து மிக்க கோபம் கொண்டு தன் அமைச்சர்களுள் சிறந்த பிரஹஸ்தனை பார்த்து, இந்த துஷ்டனை கேள், எங்கிருந்து வந்திருக்கிறான், எதன் காரணமாக வந்திருக்கிறான், நந்தவனத்தை அழித்ததால் இவனுக்கு என்ன லாபம், அரக்கிகளை ஏன் மிரட்டினான், என் பட்டணத்திற்குள் ஏன் வந்தான், அவன் நோக்கம் என்ன, என் படைகளுடன் சண்டை போட்டானே அது எதற்காக என்று கேள் இந்த கெடுமதியாளனை என்றான்.
உடனே பிரஹஸ்தன், வானரமே, நீ யாரென்று பயப்படாமல் சொல். உண்மையை சொன்னால் உன்னை விட்டு விடுவார்கள். உன்னுடைய உருவம்தான் வானரம். ஆனால் உன் பேராற்றல் நிச்சயமாக வானரனைப் போல் இல்லை. உண்மையை சொன்னால் விடுவிக்கப்படுவாய். பொய் சொன்னால் உன் உயிருக்கே ஆபத்து என மாருதியை பார்த்து நயமாக மிரட்டினான். இவ்வாறு கேட்கப்பட்டதும் ராட்சச மன்னனை பார்த்து மாருதி பேசலானார். நான் யாராலும் இங்கு அனுப்பப்படவில்லை. எந்த பொய்யுருவும் கொண்டு நான் இங்கு வரவில்லை. பிறப்பிலேயே நான் வானரன்தான். ராட்சச மன்னனை காணவே இங்கு வந்தேன். அது எளிதில் நடக்காத காரியமாக தோன்றியதால் ராட்சச மன்னனை காண கிடைக்கும் குறுக்கு வழியாக நினைத்தே அசோகவனத்தை அழித்தேன். அதன் பிறகுதானே உங்கள் படை என்னுடன் யுத்தம் செய்ய வந்தது. என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்களுடன் யுத்தம் செய்தேன். மற்றபடி என்னை கட்டிப்போட அந்த தேவாசுரர்களாலும் யாராலும் முடியாது. உங்கள் மகன் இந்திரஜித்திற்கு எந்த பிரம்மா இந்த அஸ்திரத்தை கொடுத்தாரோ அதே பிரம்மா எனக்கு இந்த அஸ்திரத்திலிருந்து விடுபடும் வரத்தை அளித்திருக்கிறார். இருந்தும் மன்னனை காண்பதற்காகவே அஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டேன். ஓர் அரசாங்க விஷயத்தை முன்னிட்டு உங்களிடம் வந்திருக்கிறேன். அளவில்லாத ஆற்றலுடைய ஸ்ரீராமனின் தூதன் நான். மன்னா, உங்கள் நன்மைக்காக நான் சொல்வதை கேளுங்கள் என மகா பராக்கிரமசாலியான அந்த ராவணனை பார்த்து தைரியமிக்க ஆஞ்சநேயர் சிறிதும் குழப்பமில்லாமல் பொருள் பொதிந்த சொற்களை கூறினார். இந்திரனைப் போல் ஒளி வீசும் தசரதன் என்ற மன்னனுடைய மூத்த மைந்தர் ஸ்ரீராமர் தன் தந்தையின் உத்தரவுப்படி சகோதரன் லட்சுமணனுடனும் பத்தினி சீதையுடனும் தண்டகாரண்யத்தை அடைந்தார். அந்த சீதையானவள் காட்டில் காணாமல் போய்விட்டார். அவரை தேடிக்கொண்டு ரிஷியமூக பர்வதம் வந்தடைந்த ஸ்ரீராம லட்சுமணர்களுடன் சுக்ரீவனுக்கு நட்பு ஏற்பட்டது. தேவியை கண்டுபிடிக்க உதவுவதாக சுக்ரீவனுக்கு வானர ராஜ்யத்தை பெற்றுத் தருவதாக ராமனும் பிரதிஜ்ஞை செய்தனர். உங்களுக்குத்தான் தெரியுமே வாலியை பற்றி. மகாபலசாலியான அந்த வாலியை ஒரே பானத்தால் கொன்று சுக்ரீவனுக்கு வானர ராஜ்யத்தை பெற்று தந்தார் ஸ்ரீராமர். பதிலுக்கு சுக்ரீவனும் பல்லாயிரக்கணக்கான வானரர்களை சீதையை கண்டுபிடிக்க எல்லா திசைகளுக்கும் அனுப்பி வைத்தார். நான் வாயுவின் சொந்த பிள்ளை. ஹனுமான் என்பது என் பெயர். சீதையை தேடி கடலை கடந்து இங்கு வந்து ஜனககுமாரியை கண்டேன். உங்களைப் போன்ற புத்திசாலிகள் தர்மத்திற்கு எதிரான ஆபத்துகளுக்கு காரணமான உங்களையும் இந்த இலங்கை மாநகரம் முழுவதையும் நாசம் செய்யக்கூடிய செயல்களை செய்ய மாட்டார்கள் அல்லவா? மேலும் உங்கள் காவலில் உள்ள நீங்கள் சுமந்து வந்த அந்த சீதையானவள் உங்கள் இலங்கை முழுவதையும் நாசம் செய்ய வந்துள்ள காலராத்திரி என புரிந்து கொள்ளுங்கள். சீதா பிராட்டியின் கற்பின் வலிமையாலும் ஸ்ரீராமனுடைய கோபாக்னியாலும் தாக்கப்பட்டு எரியப்போகும் இந்த நகரை பற்றி சிந்தியுங்கள். அழிவை கொண்டு வராதீர்கள். சத்தியமான என் வார்த்தைகளை கேளுங்கள். போரில் ஸ்ரீராமரால் குறிப்பார்க்கப்பட்டவனை முக்கடவுளாலும் காப்பாற்ற முடியாது என மிக தெளிவாக தைரியமாக கூறினார் ஆஞ்சநேயர். தனக்கு பிடிக்காத ஹனுமனின் வார்த்தைகளை கேட்ட ராவணன் கோபத்தால் கண்கள் சுழல அந்த வானரரை கொலை செய்யும்படி ஆணையிட்டான். அதை கேட்டுக்கொண்டிருந்த விபீஷணனின் மனம் இதை ஒப்பவில்லை. தன் தலைவன் சொல்லிய செய்தியை கூறிய தூதனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பதை அவன் ஏற்கவில்லை. அவன் ராவணனை பார்த்து மரியாதையுடன் அறிவுரை கூற ஆரம்பித்தான். மன்னரே, எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் தூதர்கள் கொல்லத்தக்கவர்கள் அல்ல. தாங்கள் பகுத்தறியும் திறனுடையவர். நீதிமான்கள் தூதனின் கொலையை ஆதரித்ததில்லை. இந்த கொலை தண்டனையை தவிர தூதர்களுக்கு உடல் அங்கங்களை சிதைத்தல், கசையடி கொடுத்தல், மொட்டை அடித்தல், உருவத்தை அலங்கோலப்படுத்துதல் போன்ற பல தண்டனைகள் உண்டு. இவன் நல்லவனோ கெட்டவனோ, ஆனால்
பிறரால் அனுப்பப்பட்டவன். அதனால் இவ்வளவு கொடிய தண்டனையை கொடுக்கக்கூடாது என பல விதங்களில் எடுத்துரைத்தான். ராவணன் மனதார அதை ஏற்றுக்கொண்டு, உன் பேச்சு சரியானது விபீஷணா, தூதனை கொலை செய்வது என்பது தடை செய்யப்பட்டுள்ள செயல்தான். ஆனால் கொலையை தவிர வேறு ஒரு கொடிய தண்டனையை நிச்சயமாக இவனுக்கு கொடுக்க வேண்டும். குரங்குகளுக்கு வாள்தான் மிகவும் இஷ்டமான ஒன்று. இவனுடைய வாளில் உடனே தீ வையுங்கள். எரிக்கப்பட்ட வாளுடன் இவன் திரும்பி போகட்டும். வாள் இல்லாமல் செல்லும் இவனை எல்லா நண்பர்களும் பங்காளிகளும் பார்க்கட்டும். இவனை பற்றி எரியும் வாளுடன் எல்லா நாற்சந்திகளுக்கும் அரக்கர்கள் கொண்டு போகட்டும் என்று ராவணன் ஆணையிட்டான். இனி ஹனுமனின் வாளில் எவ்வாறு தீ வைக்கப்பட்டது? அது வானரரை சுடவில்லையா? வாளில் எரியும் அந்த நெருப்பை கொண்டு அவர் என்ன செய்தார் என்பதையெல்லாம் மிக சுவாரஸ்யமாக அடுத்த ஆடியோவில் காணலாம். ஜெய் ஸ்ரீராம். சீதா லட்சுமண ஹனுமத் சமேத ஸ்ரீராமனுக்கு ஜெய்.